ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைஃப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்எல் விலாகு தாங்க. ஆக்சுவலாக இது வந்து நேத்திய விலாகு தான். நேத்தி வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்கு வந்திருந்த என் பொண்ணு வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க, இந்தியாவுக்கே கிளம்பிட்டா. ஊருக்கு போகிறா அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அவள் ஊருக்கு போகிற வரைக்கும் வேலை 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 வேலைன்னு அவ்வளோ வேலை இருந்ததுங்க. ஸோ பரபரன்னு ஓடிட்டு இருந்தேன். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வந்து இந்த கார பணியாரமும் தக்காளி சட்னியும் பண்ணி கொடுத்தேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்து அவளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபேஸ் பேக் பவுடர் வந்து நானே வீட்டில் தயாரித்து கொடுத்துருவேங்க. அவள் ஊருக்கு வரப்போகிறா அப்படின்னு தெரிஞ்ச வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோராகவே இந்த பச்சை பயிறு கூட சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுடுவேன். ஸோ அவள் வந்து ஊருக்கு கிளம்பும்போது நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரோஸ் பெட்டல்ஸுமே கிடச்சிது. லாஸ்ட் இயர் வந்து ஜபல் அக்தர் போயிருந்தேன், நிறைய பன்னீர் ரோஸ் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். அதை அப்படியே நல்லா காய வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே வாசனைக்கும் அப்படியே ஒரு 2 கை வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணி நல்லா இந்த பவுடரை வந்து நைஸாக கிரைண்ட் பண்ணிடணுங்க. இந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் நீங்கள் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பால், தயிர் இதுலேயுமே ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பவுடர் சால்ட்டு சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாட்டில் தான் இது. சால்ட் வந்து தீர்ந்தோடனே இந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி இந்த பவுடர்லாம் கொட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் இருக்க ஹோலுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை அப்படியே வந்து தண்ணி படாமல், இந்த பவுடரில் தண்ணி படாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் வந்து இந்த பவுடர் சால்ட் பாட்டில்லாம் வந்து ரீயூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கு தாங்க இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த தையல் மிஷினை யூஸ் பண்ணி. ஆக்சுவலாக இந்த 10 டேஸாக வந்து வெளியில் சுற்றிட்டு இருந்ததில் ஆக்சுவலாக நான் மறந்தே போயிட்டேன். நான் வந்து ஊர்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அப்படியே இந்த காட்டன் டவல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து ஓரம் அடிக்கலைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டுருக்கும். ஸோ அப்படியே இயர்லி ஒன்ஸோ இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை 6 மந்த் ஒன்ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நியூ டவல் வந்து அப்படியே ஓரம் அடித்து வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ அவள் ஊருக்கு போகிறா அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. டக்கு டக்குன்னு அப்படியே லஞ்சு குக் பண்ணிகிட்டே வந்து ஒரு 2-3 டவல் வந்து அவளுக்கு வந்து ஓரம் அடித்து கொடுத்தேன். லஞ்சுக்கு என்ன குக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச நான்வெஜ் ரெசிபி தாங்க. நான்வெஜ்லேயே வந்து அவளுக்கு ரொம்ப மோஸ்ட்லி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ரெசிபி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே சிக்கன் வறுவல், சிக்கன் சூப்பு, அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி இதெல்லாமே செஞ்சு கொடுத்தேன். இந்த 10 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊர் சுற்றிட்டு தாங்க இருந்தோம். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வீட்டில் சமைக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, நைட் ஆனால் வந்து வெளியில் வந்து டின்னர் சாப்பிட்றது, இந்த மாதிரியே வந்து இந்த டேஸ் ஓடி போச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து சரி ஊருக்கு போகிற அன்றைக்காவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கொஞ்சம் சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு பிடிச்ச ரெசிபி எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். அவளுமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. என்ன தான் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் வந்து ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்லேயும் பசங்க சாப்பிட்டாலும் ஹாஸ்டல்லேருந்து வர பசங்களுக்கு வீட்டில் அம்மா குக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டேஸ்ட் வராதுங்க. இவளுக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களால் வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறவே முடியறது இல்லைங்க. அதுவும் லாங் ஹேர் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களால மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் பொண்ணும் அப்படி தான் வந்து என்னால் லாங் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியலைங்க, எனக்கு ஆஃபாக கட் பண்ணி விட்டுருங்க மம்மி அப்படின்னா. +2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல லென்த்தியாக இருக்கும், அதே மாதிரி நல்ல வந்து அடர்த்தியாக இருக்குங்க. பட் ஹாஸ்டலில் சேர்ந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாட்டரோட சேஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேர் ஃபால் ஆகிடுச்சிங்க. லென்த் இருந்தது, பட் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த லாங் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டேன் ஆஃப் லென்த்துக்கு. ஸோ காலேஜ் சேரும்போது ஸ்டார்டிங்லேயும் இதே மாதிரி ஆஃப் லென்த்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 3rd இயரு இப்பயும் வந்து ஒரு ஆஃப் லென்த்து கட் பண்ணி விட்டுட்டேன். டெனிசிட்டியான இருக்கிற பார்ட்டை மட்டும் வச்சுட்டு டெனிசிட்டி கம்மியாக இருக்கிற பார்ட்டு ஃபுல்லுமே வந்து கட் பண்ணி விட்டாச்சுங்க. என்ன தான் இருந்தாலும் இந்த லாங் ஹேரை வந்து ஆஃபாக கட் பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவளுக்கும் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து வளர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கட் பண்ணி விட்டுட்டேன். பார்ப்போம் அந்த ஒரு 2 இயர்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போகிற அன்னைக்கு ஈவினிங் தாங்க அந்த பேக்கிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜஸ்ட்டு ஒரு 30 kg தான், 1 பாக்ஸ் தான் வந்து பேக் பண்ணி ஆகணும்.
ஸோ ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து லுல்லுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து இந்த காஃபி மேட்டு, மேகி, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட், கேக்கு இதெல்லாமே வந்து இங்கேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போவா. அப்படியே அவங்க அப்பா எல்லாத்தையுமே லுல்லுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. யார் வந்து ஊருக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து இந்த பேக்கிங் ஒர்க்லாம் பார்ப்பாங்க. இந்த குடியரசு தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் பிஃபோராகவே வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதனால் மிட் நைட்டு ஒரு 2:30 ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்து வீட்டில் இருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த 10 டேஸ் எப்படி போணுச்சுன்னே தெரிலிங்க. இப்போ தான் ஊர்லேருந்து வந்த மாதிரி இருந்தது. அப்படியே டக்குன்னு ஊருக்கு கிளம்பிட்டா. எவ்ரி வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், வர்றது தெரியாது, போகிறது தெரியாது. அப்படியே நாட்கள் ஓடிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎம்எல் விலாக் இதோட முடியுது. எங்கள் பசங்களை வந்து நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லக்கேஜில் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு தான் சென்ட் ஆஃப் பண்ணுவோம். காரை பார்க்கிங்கில் விடுற அந்த வெயிட்டிங் டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.1 ரியால் ஆச்சு வெயிட்டிங் டைமு. ஸோ அப்படியே பே பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பாவை வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், குட் நைட்.